ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலைவேளை தியானத்திற்கான தெரிந்து கொள்கிற வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவருக்கும் பாக்கியவான்கள். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், அவர் நீதி செய்கிறவர். வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது, அவர் உங்களுக்கு இறங்கும்படி காத்திருப்பார். அவர் நீதி செய்கிற கர்த்தர். இப்ப ஆண்டவர் நமக்காக நன்மை செய்ய காத்திருக்கிறார். ஒரு பெரிய விடுதலையை தர காத்திருக்கிறார். ஒரு பெரிய வெற்றியை தர காத்திருக்கிறார். நமக்கு நீதி செய்ய அவர் காத்திருக்கிறார். ஆனா நாமோ அப்படி காத்திருப்பது இல்லை. இன்னைக்கு நம்மை சுற்றிலும் எல்லாம் ஃபாஸ்ட் உலகம். ஃபாஸ்ட் 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 ஃபுட் வந்துருச்சு, ஃபாஸ்ட் இட்லி வந்துருச்சு, ஃபாஸ்ட் தோசை வந்துருச்சு. இப்படி பல காரியங்கள், ஃபாஸ்டான ஃபுட்டு, ஃபாஸ்டான காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. இப்போ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட்டில் திருமணம் பயங்கர ஃபாஸ்ட்டு, டைவர்ஸும் பயங்கர ஃபாஸ்ட்டு. ஆனால் எதில் நம்ம நிதானத்தோடு செயல்பட வேண்டுமோ அது எல்லாவற்றையும் இழந்து கொண்டிருக்கிறோம். அவர் நமக்கு இறங்கும்படி காத்திருக்கிற தேவன் என்பதை பல நேரங்களில் மறந்து விடுகிறோம். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பன்னர், நீதி செய்கிற கர்த்தர், அவர் எனக்கு இறங்கும்படி அவர் காத்திருக்கிறார். அப்படின்னா என் வாழ்க்கையில் நான் அவரை எப்படி சார்ந்து கொள்ள வேண்டும், எப்படி நான் அவரை பிடித்து கொள்ள வேண்டும், எப்படி நான் அவருக்குள்ள வாழ வேண்டும், செயல்பட வேண்டும், கர்த்தர் தம்முடைய கிரியைகளை நமக்குள்ள எப்படி ஆண்டவர் விளங்க செய்ய வேண்டும். அவர் இரக்கத்திற்காக, அவர் இறங்குவதற்காக, நமக்கு உதவி செய்வதற்காக காத்திருக்கிறார். நாம் அதுக்கு இடம் கொடுக்கணும். நீடிய பொறுமையோடு சாந்தத்தோடு அவர் நமக்காக காத்திருக்கிறார். நாம் அவசரப்படுற மாதிரி அவர் அவசரப்பட மாட்டார். ஏன்னா அவர் தேவன், அவருக்கு தெரியும். நாம பல காரியங்களை முந்திக் கொள்வதை போல அவர் முந்திக் கொள்ள மாட்டார். ஏன்னா அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அப்ப நம்ம அவருடைய சமூகத்துல நம்ம காத்திருக்கும் பொழுதுதான் அற்புதங்களை காண முடியும். பொறுமையோடு காத்திருக்கணும். அதுதான் சங்கீதக்காரன் தாவீது சொல்லும்போது சொல்றாரு, 27ஆம் சங்கீதம் கடைசி வசனத்துல, திடமனதோடு கர்த்தருக்கே காத்திருங்கள். ஏன்னா நாம மனம் சோர்ந்து போயிடும். தேவனுக்காக காத்திருக்கும் போது சோர்ந்து போயிடும். திடமனதோடு காத்திருங்க. Patiently wait for God's work in your life. நம்ம பொறுமையா இருக்கணும். தேவனுடைய செயல்பாடு நம்முடைய வாழ்க்கையில காணப்படுவதற்கு பொறுமையோடு செயல்படணும். இதைத்தான் வேதம் மிக அழகாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவர் நமக்கு இறங்கும்படி அவர் காத்திருக்கிறாரா. இது எவ்வளவு பெரிய நன்மை பாருங்க. அவர் நமக்கு இறங்கும்படி காத்திருக்கிறார், நமக்கு இரக்கம் செய்யும்படி காத்திருக்கிறார். நீதி செய்கிற தேவன் நமக்கு இறங்கும்படி, நம்முடைய வாழ்வில் நமக்கு உதவி செய்யும்படி அவர் காத்திருக்கிறார். எப்போ உதவி செய்வாரு? அந்த வசந்த மறுபடியும் வாசிங்களேன். அந்த வசந்த நீங்க மறுபடியும் வாசிங்கன்னா உங்களுக்கு ஒரு காரியம் அங்க தெரியும். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். இப்ப பாருங்க, ஆனாலும் அவர் இறங்கும்படி காத்திருப்பார், மனதுருகும்படி எழுந்திருப்பார். அவர் நீதி செய்கிற கர்த்தர்,
அவருக்கு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். யார் பாக்கியவான்களா? தேவன் நமக்கு காத்திருக்கிறான, நாம் அவருக்கு காத்திருக்கும் பொழுது நாம் பாக்கியவான்கள். நமக்கு இறங்கும்படி அவர் காத்திருக்கிறார், நமக்கு மனதுருகும்படி அவர் எழுந்திருக்கிறார். என் பிள்ளைகளை இந்த அற்புதத்தை நான் இன்னைக்கு செய்யணும். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி, அந்த நீதியில குறைவில்லாத தேவன். நாம தான் பல நேரங்களில தேவனை விட்டு வழி விலகி போறோம். தேவனிடத்துல வைராக்கியம் இல்லை, தேவனிடத்துல உண்மை இல்லை, தேவனிடத்துல ஆண்டவருக்காக காரியங்களை நடப்பிப்பதில் நமக்கு நிதானம் இல்லை. இழந்து விடுகிறோம், எல்லாவற்றையும் இழந்துடுறோம். ஏன் இழக்கிறோம் தெரியுமா? எதனால இழக்கிறோம் தெரியுமா? அவசரம். அவங்களுக்கு இந்த அற்புதம் நடந்துருச்சு, அவங்களுக்கு இந்த நன்மை நடந்துச்சு, எனக்கு இது நடக்கணும். அவங்களுக்கு செஞ்சது, அவங்களுக்கு அவசரமா அவங்க கேட்டாங்க, அதை ஆண்டவர் செஞ்சுட்டாரு அப்படின்ற மனப்பக்குவத்துல நம்ம வந்துடுறோம். இல்லை, அவன் கேட்டதுக்கு அவ்வளவுதான் செய்ய முடியும். அவர் இடத்துல அவன் கேட்டதுக்கு இதை வச்சுக்கோ அப்படின்னு. ஆனா நீங்கள் நிதானத்தோடு காத்திருந்து பாருங்க, உங்களுக்கு மேன்மையும் மகிமையுமான காரியத்தை செய்வார். அதாவது ஒரு குடும்பம் பிரான்ஸ் தேசத்துல இங்க இருந்து அந்த புருஷன், மனைவி, அவர்களுக்கு 3 பிள்ளைகள். எல்லாத்துக்கும் 2 வயசு தான் கேப். ஒன்றுக்கு 6, ஒன்றுக்கு 4, ஒன்றுக்கு 2. அவரு ஒரு பெரிய கம்பெனியில் வேலை செய்தார். அப்போ அந்த கம்பெனியில் வேலை செய்யும் பொழுது தன்னுடைய மனைவிக்கு பிரான்ஸ் தேசத்தில் இருந்து அந்த மனைவியினுடைய குடும்பத்தாருக்கு நேஷனாலிட்டி இருக்கிறது என்பதை அவர் அறிந்து கொண்டார். நேஷனாலிட்டி இருக்குன்னா இவங்க பிரான்ஸ் தேசத்துக்கு போகலாம், பிரான்ஸில் போய் அவங்க மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படின்னு இவங்களுக்கு ஒரு எண்ணம். எனவே இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவர் ரிசைன் பண்ணிட்டார். விஆர்எஸ் போட்டு அந்த பணத்தெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டார். வாங்கிட்டு வந்துட்டு வாலண்டரி ரிட்டைர்மெண்ட்டில் அவருக்கு பென்ஷனும் வருது. வந்து ஒரு வீடு வாடகை எடுத்து அதில் தங்கிட்டார். இப்போ தேவனிடத்துல காத்திருக்க அவருக்கு நேரம் இல்லை. அவர் இறங்கும்படி காத்திருக்க சொன்னார்ல, இவருக்கு காத்திருக்க நேரம். டெய்லி ஜபம் எப்படி தெரியுமா? அந்த 6 வயசு பையன், 4 வயசு பையன், நம்ம 2 வயசு பசங்க எல்லாரையும் எழுப்பி விட்டுருவார். 3 மணிக்கு எழுப்புவார். மனைவியை எழுப்பி உட்கார வச்சிருவார். ஜோமனுங்க. நாம பிரான்ஸுக்கு போறோம், அங்கே பனிக்கட்டியில் விளையாடுறோம், அங்கே குதிக்கிறோம், அங்கே எகிறோம். இதெல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லி 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 அந்த பிள்ளைங்க பயங்கர ஜெபம். ஏசப்பா, நாங்கள் பிரான்ஸ் தேசத்துக்கு போகணும், அங்கே தங்கணும், ஆண்டவரே இறங்குங்கப்பா அப்படின்னு சொல்லி போராடி டெய்லி அவரை சும்மா விடுறதில்ல. எங்களை செய்யுங்க ஆண்டவர். அதாவது ஒரு பிரான்ஸ் தேசத்துக்கு இவங்க நேஷனாலிட்டி அங்கே போய் குடியுரிமை, அங்கே உள்ள குடியுரிமை பெற்றிருந்தாலும் இங்கேருந்து அங்கே போய் அவங்க தங்குவதற்கு யாராவது ஒருத்தர் அவங்களுக்கு இடம் கொடுக்கணும் வீட்டில். அப்படி யாரும் இல்லை. கடைசி அப்படி ஜோம் பண்ண ஆண்டவர் எல்லா இடத்துலையும் பார்க்குற இடத்தெல்லாம் நான் நேஷனாலிட்டி ஆனால் போக முடியல, யாராவது எங்களுக்கு உதவி செஞ்சால் நாங்கள் போயிடுவோம் அப்படின்னு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா அப்படின்ட்டு இவர் மாம்சரிக்கிறதாகவும் இறங்க ஆரம்பிச்சார். அப்போது ஒரு நல்ல குடிகாரர், நல்லா குடிப்பார். அவர் நல்ல குடிகாரர். அவர்கிட்ட அவங்க அண்ணன் சொல்கிறாரு, இவங்க பிரான்ஸுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க, நீ உங்கள் வீட்டில் அவங்களுக்கு இடம் கொடுத்து வர வச்சுட்டு அப்புறம் அவங்களுக்கு கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் கிடைச்சோடனே அவங்க போயிடுவாங்க. அதில் என்ன இருக்குது? நான் மட்டும் தானே இருக்கேன் வீட்டில், ஒரு சொல்லார்.
அப்புறம் அவர்கிட்ட பார்த்து பேசி பிரதர் சாச்சரா பூச்சரன்னு, சரி நீங்கள் வாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டார், போயிட்டார். இப்போ பிரான்ஸுக்கு போனோடனே அது ஒரு சின்ன வீடு. அவர் இருக்கிறது வந்து ஒரு ரொம்ப சின்ன வீடு. பிரான்ஸ்ல எப்படின்னா சிறு பிள்ளைகளுக்கு தனி அறை வேணும், பெரியவங்களுக்கு தனி அறை வேணும். இந்த நலமான குடிகாரருக்கும் அவருக்கு ஒரு ரூம் வேணும். அப்போ அந்த வீட்டில் அவர் பார்ட்டிஷன்லாம் பண்ணி அவங்களோட தங்க வச்சிட்டார். இப்போ அவங்க தங்கியிருக்காங்க. அது யார் வீட்டில் தங்கியிருக்காங்க? அந்த நல்ல குடிகாரருடைய வீட்டில் தங்கியிருக்காங்க. கர்த்தர் தந்திருந்தா நல்ல மனிதனை கொடுத்துருப்பாரு. இவர் அவங்கவுங்க கையில் காலில் பிடிச்சி ஜபம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இவருடைய பிரயாசங்கள். அதில் ஆண்டவர் பார்த்தாரு, சரி போய் தொலை போ அப்படின்னு விட்டார். இப்போ யார் வீட்டில் தங்கியிருக்காருன்னு நல்ல குடிகாரனுடைய வீட்டில் தங்கியிருக்காரு. இந்த குடிகாரனுடைய வீட்டில் அது அவருடைய வீடு. அவர் வேலைக்கெல்லாம் போயிட்டு வரும்போது கொஞ்சம் தண்ணியை போட்டு தான் வருவார் போல வீட்டுக்கு. வந்து கதவை தட்டினா இவர் அவர்கிட்ட போய் சண்டை போடுறது. என்ன சண்டை போடுறது தெரியுமா? உனக்கு நேர காலமே இல்லையா? பிள்ளைங்களாம் இருக்காங்கல்ல, முன்னாடி ஏர்லியராக வந்து படுக்க தெரியாதா? குடிச்சிட்டு வந்து இப்படி அட்டகாசம் பண்ணுற. இவர் என்னமோ அவர் வீட்டில் இவங்க போய் இருந்துக்கிட்டு அவர் என்னமோ அந்த வீட்டில் ஒண்டை வந்தவர மாதிரி கொஞ்சம் இடம் கொடுங்க அப்படின்னு கேட்டு தங்குறவர மாதிரி பயங்கர சண்டை. எப்போதுமே நல்ல குடிக்காரன் எப்போதுமே நல்லவனாக தான் இருப்பான். அப்போ அவன் சொல்லிட்டான், நீ வீட்டை பார்த்துட்டு வேற இடத்துக்கு போயிரு, இல்லைன்னா நான் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். ஏன்னா அவன் வந்து பக்கா நேஷனாலிட்டி. இவங்க போயிருக்கிறதுல மனைவி மட்டும்தான் நேஷனாலிட்டி. அவங்க அங்கே போய் அங்கே தங்கி இருந்து அதுக்கப்புறம் க்ரீன் கார்டெலாம் வாங்கினது நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. இதில் இவர் பேசினார்ல, அவன் என்ன பண்ணிட்டான், போலீஸில் கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டான். போலீஸ் வந்துச்சு. இப்போ போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடும். அங்கே போய் 6 மாதம் கூட ஆகலை, அவ்வளோ பிரச்சனை. இவர் உடனே என்ன பண்ணார், பக்கத்தில் இருந்த ஒரு சர்ச்சில் போய் அவங்ககிட்ட கையில் காலை விழுந்து எப்படியாவது என்னை காப்பாற்றணுன்னு அவங்க சொல்லிட்டாங்க, நீங்கள் இங்கே வாங்க, உங்களுக்கு கவர்மெண்ட்டில் ஏதாவது குவார்ட்டர்ஸ் கிடைக்குதான்னு பார்த்து அங்கே தங்க வைக்கிறோம். அனுப்பிவிட்டாச்சு. இப்போ அவர் ஆண்டவர் கொடுத்திருந்தா சுதந்திரமாய் அவர் இறங்கும்படி அவர் காத்திருக்கிறார். மனதுருக்கப்படி அவர் எழுந்திருப்பார். இவர் அதெல்லாம் செய்யல. அவர் நீதியுள்ள நியாயாதிபதின்றதெல்லாம் பார்க்கல. நான் பிரான்ஸுக்கு போகணும். போய் என்ன பண்ண? அங்கே போனால் கட்டுக்கட்டா பணம் கொட்டி கிடக்குதான், அள்ளிட்டு வந்துடலாம். தேவன் மேலே நம்பிக்கை இல்லை, தேவன் மேலே தேவனை சார்ந்தில்லை. அவசரம், எனக்கு இது வேணும். அப்படிதான் ஒருத்தர் ஜோம் பண்ணாராம். இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளாக காரம் பிசாசு. ஒரு 40 நாள் உபவாசம் பண்ணாராம், ஃபாஸ்டிங் போட்டு, ஆண்டவரே இந்த பிசாசு மனம் திரும்பும்படி நான் ஜெபிக்கிறேன். அவன் மனம் திரும்பிட்டானா இந்த பிரச்சனைலாம் ஓஞ்சிடும்ல, பிசாசு மனம் திரும்பிட்டான் ஆண்டவரே அப்படின்னு இவர் ஜெபம் பண்ற. 38வது நாள், இன்னும் 2 நாள் தான் இருக்கு, பதில் கொடுக்க போறார். கர்த்தர் எனக்கு பதில் கொடுக்க போறார் அப்படின்னு உபவாசம், வைராக்கியமான உபவாசம். 38வது நாள் இரவு இயேசு வெளிப்படுகிறார். வெளிப்பட்டு அவர் சொல்றாரு, நீ இப்ப என்ன ஜெபம் பண்ணிட்டு இருக்க? ஆண்டவரே இதுக்கு காரணமெல்லாம் பிசாசர். அவன் மனம் திரும்பிட்டானா? அவன் மனம் திரும்ப மாட்டான்றது தான் அவன் இப்படி பிசாசா அலையிறான். அவன் மனம் திரும்ப மாட்டான். அதனால நீ இந்த ஜெபத்தை விட்டுட்டு
வேற எதுக்காக ஜெபம் பண்ண. அதை நீங்கள் முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல ஆண்டவரே, 38 நாளில் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஏய், நான் முதல் நாள் வந்து அவன்கிட்ட பேசுகிறேன்னு வச்சுக்கோ, தம்பி மகனே, அவன் பிசாசு மனம் திரும்ப மாட்டான்னா நீ என்ன சொல்லியிருப்ப? பொல்லாத ஆவியை இயேசுவின் நாமத்தில் போ, அவன் அப்படி இந்த ஜெபத்தை நான் பண்ணக்கூடாதபடி பிசாசு தடுக்கிறான் பாரு சொல்லியிருப்பல்ல. அதனால தான் காத்திருந்தேன் 38 நாள் ஆகட்டும்னு. நாளைக்கு கூட வந்திருப்பேன், 39ஆம் தேதி கூட வந்திருப்பேன். நீ ரொம்ப சோர்ந்து போயிடுவேன்ட்டு தான் முன்னாடி வந்துட்டேன். அதனால் அவன் மனம் திரும்ப மாட்டான், நீ வேற எதுக்காவது வச்சு ஜெபம் பண்ணு. அப்போ இந்த காலை வேளையில் நம்ம காத்திருக்கிறது, அவர் நமக்கு இறங்கும்படி அவர் காத்திருக்கிறார். ரெண்டாவது, அவர் நமக்கு தம்முடைய மனதிருக்கும்படி அவர் எழுந்திருக்கிறார். அவர் நீதி செய்கிற நியாயாதிபதி. அவருக்கு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இப்போ நீங்களும் நானும் அவருக்கு காத்திருக்கும் பொழுது ஏங்க பாக்கியவான்கள் சொல்லப்பட்டிருக்குதுன்னா, அவர் செய்கிற நன்மை அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கும், அவ்வளோ அற்புதமாக இருக்கும். நான் இது எனக்கு கிடைச்சி ஆகணும், இதை எனக்கு அனுபவிச்சு ஆகணும், அடைஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்லி சிலரை பார்த்து காதல் கண்ணை மறைத்து இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒத்த காலில் நின்று எப்படியோ கல்யாணம் பண்ணிடுவான். இந்த கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் டெய்லி பிரச்சனை. ஏன்? ஆண்டவருக்கு தெரியாதா அந்த பிள்ளை அந்த பொண்ணு இவனுக்கு ஏற்ற துணைன்னு? அவர் ஏற்ற துணையை வேற வச்சிருப்பாரு. நம்மால் அவர்கிட்ட போராடி உபவாசம் பண்ணி காத்திருந்து, இதுதான் நம்ம வாழ்க்கையில் தோல்வி அடைகிறோம். அவர் நமக்கு இறங்கும்படி காத்திருக்கிறார், அவர் இறங்குவார். அதனால் இந்த காலை வேளையில் நமக்கு இறங்குகிற கர்த்தர் பெரியவர் என்பதை மறந்துடாதீங்க, பரிசுத்தர் என்பதை மறந்துடாதீங்க, உயர்ந்தவர் என்பதை மறந்துடாதீங்க. உங்களுக்கு இறங்கும்படி அவர் எழுந்திருக்கிறார். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அவருக்கு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நீங்கள் அவருக்கு காத்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் பாக்கியவான்கள். ஆமென்.